பல்வேறு திரை பிரபலங்களும் காலை முதலே மறைந்த இயக்குனர் பாக்யராஜ் அவர்களுடைய உடலுக்கு தங்களது அஞ்சலியை செலுத்தி வருகின்றனர். அந்த வகையில் சற்று நேரத்திற்கு முன்னர் நடிகர் விக்ரம் பாக்யராஜ் அவர்களுடைய உடலுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து தற்பொழுது இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களும் மறைந்த பாக்யராஜ் அவர்களின் உடலுக்கு மாலை அணிவித்து தனது இறுதி மரியாதையை செலுத்தக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். திரைக்கதை மன்னன், பன்முக திறமை கொண்ட பாக்யராஜ் அவர்களுடைய மறைவு ஒட்டுமொத்த திரையுலகையும் அதிர்ச்சியில் ஸ்தம்பிக்க வைத்திருக்கிறது என்றே சொல்லலாம். தங்களது இறுதி மரியாதையை அவருக்கு செலுத்துவதற்காக பல்வேறு பிரமுகங்களும் பொதுமக்களும் கூட அங்கு அவருடைய நுங்கம்பாக்கம் இல்லத்திற்கு வருகை தந்து பாக்யராஜ் அவர்களுடைய உடலுக்கு தங்களது இறுதி அஞ்சலியை செலுத்தி கொண்டிருக்கின்றனர். அந்த வகையில் நடிகர் விக்ரம் மற்றும் இயக்குனர் வெற்றிமாறன் சற்று நேரத்திற்கு முன்பு அங்கு அவருடைய இல்லத்திற்கு சென்று தங்களது இறுதி மரியாதையை செலுத்திவிட்டு பாக்யராஜ் அவர்களின் குடும்பத்தினருக்கும் தங்களது ஆறுதலை தெரிவித்துவிட்டு வந்திருக்கின்றனர். அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழ் சினிமாவின் திரைக்கதை உலகின் முடிசூடா மன்னன் அப்படின்னு எல்லாரும் பெருமையாக சொல்கிறாங்க. ஆனால் அதில் மட்டும்தான் ஜாம்பவானான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. திரைக்கதை அப்படின்றதையும் தாண்டி பல துறைகள்லையும் தடம் பதித்தவர் பாக்யராஜ். இன்றைக்கி அவருடைய இந்த மறைவு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை நம்முள் ஏற்படுத்தியிருக்கிறதுன்றதை தாண்டி இந்திய திரையுலகத்திற்கு எத்தனை பெரிய ஒரு இழப்பு என்பதையும் நாம் கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா தமிழ் திரையுலகம் மட்டும் கிடையாது, தெலுங்கு திரையுலகம், கன்னட திரையுலகம், ஹிந்தி திரையுலகம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய திரையுலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய ஹிட் படங்கள் இவருடைய கதை மற்றும் திரைக்கதையை கொண்டு எடுக்கப்பட்டவை. நிறைய உச்ச நட்சத்திரங்களுடைய சிறந்த திரைப்படங்கள் பாக்யராஜ் அவர்களுடைய இயக்கத்திலேயோ அல்லது எழுத்திலேயோ உருவான படங்களாக இருக்கின்றன. இங்கே தமிழகத்தில் பாக்யராஜ் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இல்லத்திலையுமே அறியப்பட்ட ஒரு முகமாக மாறியவர் அப்படின்றத தாண்டி குடும்பத்தில் ஏதோ ஒருவர் போல ஒரு பரிச்சயம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு முகத்தை கொண்டவர்
பாக்யராஜ் என்று சொன்னால் மிகையாகாது. தன்னுடைய படங்களில் ஹீரோக்களுக்கான இலக்கணத்தை உடைச்சவர் அப்படின்னு நிறைய பேர் புகழாரம் சூட்டுறாங்க. அதற்கு தகுந்தாற் போல தான் ஒரு லேமன், ஒரு சாமானிய மனிதன் ஒரு உச்ச அந்தஸ்தை அடையக்கூடிய ஒரு வெற்றி கதையை தான் திரைக்கதையில் ஹீரோவாக அவர் வடிவமைச்சிருப்பார். அதனாலேயே ஆடியன்ஸ் மத்தியில், பொதுமக்கள் மத்தியில் தனக்கென ஒரு தனி இடத்தை, அன்பு செழிக்கக்கூடிய ஒரு இடத்தை திரைத்துறையில் பிடிச்சு வச்சிருந்தார் பாக்யராஜ் அவர்கள். இன்னைக்கு அவருடைய மறைவு என்பது தமிழ் திரையுலகை ஒரு மிகப்பெரிய வெற்றிடத்தை விட்டு சென்றிருக்கக்கூடிய ஒரு மறைவு என்று சொன்னால் அது மிகையாகாது. அதனால தான் எவ்வளவு தொலைவில் இருந்தாலுமே கூட நிறைய பிரபலங்களும் அவருடைய ரசிகர்களும் பொதுமக்களும் திரண்டு வந்து அவருக்கு தங்களுடைய இறுதி மரியாதையை, தங்களுடைய அஞ்சலியை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் முதல்வர் தொடங்கி பல்வேறு முக்கிய பிரமுகங்களும் இன்று காலை முதலே அவருக்கு தங்களுடைய அஞ்சலியை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் விஜய் அவர்களாக இருக்கட்டும், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களாக இருக்கட்டும், உலகநாயகன் கமல்ஹாசனாக இருக்கட்டும், அல்லது நடிகைகள் KR விஜய் அவர்களாக இருக்கட்டும், அம்பிகா அவர்கள், அதே மாதிரி நடிகை ராதிகா அவர்கள் உள்ளிட்ட பலரும் வந்து தங்களுடைய அஞ்சலியை செலுத்திவிட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த நிலையில் இப்போ நாம் திரையில் பார்த்து கொண்டிருப்பது, ஒரு புறம் நடிகர் ஆனந்தராஜ் அவர்கள் பாக்யராஜ் அவர்களுடைய உடலுக்கு மரியாதை செலுத்திவிட்டு அப்படியே சாந்தனு அவர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்குறோம். இன்னொரு புறம் AR ரஹ்மான் அவர்கள் சமூக வலைதளத்தில் ஒரு பதிவிட்டிருக்காரு. வி வில் மிஸ் யூ பாக்யராஜ் சார், ரெஸ்ட் இன் பீஸ், உங்கள் ஆன்மா சாந்தி அடையட்டும்ன்ட்டு சமூக வலைதளத்தில் தன்னுடைய புகைப்படத்தை, பாக்யராஜ் அவர்களோடு எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை பகிர்ந்து தன்னுடைய இறுதி மரியாதையை செலுத்தி இருக்கிறார் இசையமைப்பாளர் AR ரஹ்மான் அவர்கள். ஸோ இங்கே உள்ளூரில் இருப்பவர்கள் எப்படியோ அடிச்சு பிடிச்சி வந்துடுறாங்க. ஒரு இமாலய கலைஞனுக்கு தங்களுடைய இறுதி மரியாதையை செலுத்துறதுக்காக உள்ளூரில் இல்லாதவர்களுமே கூட தங்களுடைய அன்பையும் மரியாதையும் ஏதோ ஒரு விதத்தில் வெளிக்காட்டிடுறாங்க இல்லையா? அந்த வகையில் இசையமைப்பாளர் AR ரஹ்மான் அவர்களும் சமூக ஊடகம் வாயிலாக தனது இறுதி அஞ்சலியை செலுத்தி இருக்கிறார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.